ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தை வாசிக்கலாமா? 39ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, அவருடைய எஜமானன் வீட்டிற்கு வருமளவும் அவனுடைய வஸ்திரத்தை தன்னிடத்தில் வைத்து அவனை நோக்கி, நீர் நம்மிடத்தில் கொண்டு வந்த அந்த எபிரேய வேலைக்காரன் சமரசம் பண்ணும்படி என்னிடத்திற்கு வந்தான். அப்பொழுது நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவன் தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடி போனான். அப்படின்னா செய்யாத ஒரு குற்றத்தை இந்த யோசேப்பின் மேல போடுறதுதான் இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். செய்யாத ஒரு குற்றத்தை அவன் மேல சொல்றாங்க. ஆனா செய்யாத குற்றத்திற்கு இவன் தண்டனை அனுபவிக்க வேண்டியதா இருக்குது. பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில நம்ம தப்பு பண்ணணும் அப்படின்னா நிறைய பேர் நம்ம அமைதியா போயிடும். தப்பு பண்ணோம்னா ஓரளவு, சிலவங்க இன்னும் நிறைய பேர் அப்படி இல்லை. சிலர் என்ன பண்றாங்கன்னா, தப்பு பண்ணா கூட அப்படியே நான் பண்ண என்ன யாரும் பண்ணாதான் பண்ணிவிட்டேன், அப்படியெல்லாம் பண்ணதான் செய்யும் அப்படின்னு சொல்லிடுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. தங்களை நிரூபிக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், நிரூபிக்கிறவங்கள ஆண்டவருக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. நிரூபிக்கிறவங்கள பிடிக்கவே பிடிக்காது. நிரூபிக்கிறவங்கள ஆண்டவர் விரும்ப மாட்டார். நிரூபிக்காதீங்க. எது செஞ்சாலும் எஸ் உண்மைதான், செய்யாம இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுங்களே தவிர நிரூபிக்கிறதுக்கு என்ன இருக்கு உங்கள்கிட்ட? நிரூபிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இந்த இடத்துல செய்யாத தவறுக்கு இந்த இடத்துல யோசேப்பு தண்டிக்கப்படுறான். செஞ்ச தப்புன்னா நம்ம சரி ஏதாவது தண்டனை கிடைச்சா, யாராவது ஒருத்தர் திட்டுனா சரி நம்ம செஞ்சோம், நம்ம வாங்கிக்கிட்டோம், நம்ம தப்புன்னா செய்யும். ஆனா செய்யாத தப்புக்கு யாராவது ஒருத்தர் நம்மளை திட்டுனா உண்மையிலே நமக்கு பயங்கரமான கோபம் வரும். அதுக்காக யாராவது பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா எவ்வளோ கோபம் வரும். நான் இன்னும் செய்யவே இல்லை, என்ன நான் செய்யவே இல்லை, நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க, எகிற மாட்டோம் நம்ம. ஆனா ஆண்டவர் உங்களை பயன்படுத்தணும்னு நினைச்சிட்டீங்கன்னா, ஆண்டவர் உங்களை உயர்த்தணும்னு நினைச்சிட்டீங்கன்னா, கண்டிப்பா ஒண்ணு நினைச்சுக்குங்க, செய்யாத தவற கூட உங்க மேல சொன்னா கூட ஒரு ஆண்டவருடைய பிள்ளை அமைதியா இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்க அந்த தப்ப பண்ணல. யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுது, அந்த தப்ப அவன் பண்ணல. ஆனா செய்யாத தவறுக்கு தன்னை தண்டிக்கும் போது அமைதியா இருந்தான். ஏன் அப்படின்னா அவனுடைய முன்பாக வந்தது ஒண்ணே ஒண்ணு, நோக்கம். இந்த நேரத்தில் நம்ம எகிரி, நம்ம திட்டி, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி இவங்க நம்மளை கொண்டு போட்டாங்கன்னா நோக்கம் நிறைவேறாதில்ல, நம்மளை அழைச்ச அழைப்பு நிறைவேறாதில்ல, நம்மை கொண்டு கர்த்தர் செய்ய போறது நிறைவேறாதில்ல. அதனால அமைதியாயிட்டான். நான் சொல்றேன், வேதாகம கல்லூரியில கடைசி ஃபைனல் டச், 3 வருஷம் இப்போ படிச்சு முடிக்க போறேன் நான். கடைசி எக்ஸாம். இந்த கடைசி எக்ஸாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன சலசலப்பு. பசங்க இருக்கிற இடத்துல அந்த மாதிரிலாம் வரத்தானே செய்யும். உடனே பைபிள் காலேஜில் அப்படியெல்லாம் நடக்குதா, இப்படியெல்லாம் நடக்குதா அப்படின்லாம் கேட்டுறாதீங்க. பொதுவாகவே பசங்க 4 பேர் எடுக்கிற இடத்துல ஒருத்தர் நல்லா இருப்பாங்க, ஒருத்தர் நல்லா இல்லாமல் இருப்பாங்க. அதே போல ஊழியத்துக்கு வர்ற எல்லாருமே அர்ப்பணிக்கப்பட்டு எல்லாருமே தாழ்மையோடு இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சிலர் வீட்டில் ரொம்ப பிரச்சனை பண்றதுனால இவன் இங்கே போனாலாவது நல்லா இருப்பானே அப்படின்னு அனுப்பி விடுறவங்களும் உண்டு. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் பைபிள் காலேஜ் தான், அதை யாரும் குற்றம் சொல்லவே கூடாது. ஏன்னா வேதாகம கல்லூரி ஆண்டவர் எனக்கு என்ன பொறுத்த அளவில் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் தமிழ்நாடு பைபிள் காலேஜ். எனக்கு ஒரு பெரிய பொக்கிஷம். அங்கிருந்து தான் ஆண்டவர் என்னை ஊழியத்தில் உருவாக்கினார். அங்கே இருக்கிற ஒவ்வொரு ஒவ்வொரு பாஸ்டர்ஸ் எல்லாரையுமே நான் ரொம்ப ஆனர் பண்ணுறேன். அவங்க எல்லாருமே ஆண்டவர் உண்மையிலே எனக்காக ஆண்டவர் அவங்கள வச்சுருந்தார். ரொம்ப அழகாக டீச் பண்ணி எங்களை நடத்தினாங்க. ஆனால் அந்த பைபிள் காலேஜில் அந்த ஃபைனல் டே இதில் வரும்போது ஒரு சின்ன பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையில் ஒரு 7-8 பேருடைய பேரை எழுதிட்டாங்க. அந்த பேர்ல அதான் நம்ம மேல கோபமா இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்களே. அந்த பிரச்சனை நடக்கும்போது உண்மையில நான் சொல்றேன், ஓப்பனா இது கூட மறைக்காம சொல்றேன், ஆண்டவருக்கு முன்னாடி
அப்படியே எனக்கு முன்னாடி இன்னைக்கு படம் மாதிரி இருக்குது. அந்த பிரச்சனை அங்க நடந்துட்டு இருக்கும்போது அந்த இந்த இடத்துல கூட இந்த இடத்துல இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னு என் மனசுல அப்படியே ஆதங்கத்தினால நான் அழுறேன். ஆண்டு லிட்டரலா சொல்றேன், கெஞ்சுறேன், ஏசப்பா ஏசப்பா இது நடக்கக்கூடாது ஏசப்பா அப்படின்னு கெஞ்சி அழுறேன். ஆனா என் மேல அதான் கோபமா இருந்தவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த பிரச்சனையில என் பேரையும் சேர்த்து எழுதிட்டார். இப்போ பைபிள் காலேஜில் இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாரும் வந்து கடைசி எக்ஸாம் 2 நாளே ஸ்டார்ட் பண்ண போது ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க. எங்க எல்லாருடைய எங்க ஒரு 6-7 பேருடைய பேர் லிஸ்ட் வாச்சாங்க. உங்க எல்லாரையுமே பைபிள் காலேஜை விட்டு நாங்க அனுப்ப போறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே கத்தி கலங்கிருச்சு. 3 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இனி லாஸ்ட் எக்ஸாம், இனி ஒரு 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 மாசத்துக்குள்ள பாஸ்டரா அப்பாயின்மெண்ட் பண்ண போறாங்க. படிச்சு முடிச்சோன்னா நாங்க பாஸ்டர் ஆக போறோம். அதுவும் எங்க பாஸ்டருடைய முகத்தை நான் பார்க்க முடியாது. இந்த மாதிரி பைபிள் காலேஜில் பிரச்சனை பண்ணி இவனை பைபிள் காலேஜை விட்டு துரத்திட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி ஒரு அவமானம் வேற எதுவுமே இல்லை. அன்னைக்கெல்லாம் எங்க சபையில் உள்ள ஜனங்களுடைய மூஞ்சியை கூட நான் பார்க்க முடியாது. இன்னும் 3 வருஷம் படிச்ச படிப்பு நஷ்டமாயிருமோ அப்படியே என்னென்னமோ மனசுல யோசிச்சுட்டே இருக்கிறோம். நீங்க பெட்டியை கட்டிருங்க, நீங்க கிளம்பிருங்க, 7 பேரும் கிளம்பிருங்க, அவ்வளவுதான். இத்தனைக்கும் நான் ஒரு தப்புக்கும் போல, நல்லா கவனிச்சுங்க, ஒரு தப்புக்கும் போல. ஆனா அந்த நான் நிரூபிக்கவும் முடியாது. நிரூபிக்கிற அளவுக்கு எனக்கு ஸ்ட்ரென்த்தும் இல்லை. எனக்காக யார் பேச முடியும்? பேசவும் முடியாது. ஆனா ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரை 3 வருஷம் படிச்சு முடிக்க போறோம், எல்லாருடைய கண்களையும் தயவு கிடைங்க, எல்லார்ட்டையும் போய் சாரி 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 மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க, நாங்க பண்ண தப்பு தான் தப்பு தான் தப்பு தான் சொல்லி எல்லாரிடத்திலையும் போய் செய்யாத தப்புக்காக மன்னிப்பு கேட்டேன். மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லை, அந்த எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல தப்பு பண்ணவங்களை எல்லாம் எந்திரிச்சு நிற்க சொல்லிட்டு எல்லாருக்கும் முன்னாடியும் நீங்க இப்ப மன்னிப்பு கேட்டால் தான் இப்ப எக்ஸாம் எழுத முடியும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் போட்டாங்க. அது நல்லதான். நான் எழும்பி நின்று எல்லாருக்கும் முன்னாடியும் நான் இந்த மாதிரி கை கட்டி நின்று தெரியாம இந்த மாதிரி செஞ்சுட்டேன், நான் எல்லாருக்கும் எல்லாட்டையும் மன்னிப்பு கேட்குறேன், என்னை மன்னிச்சிருங்க, மன்னிச்சு இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த எக்ஸாம் எழுதுறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, அன்னைக்கு அது சின்ன வயசு, ஆனாலும் அந்த பாதையில எல்லாம் ஆண்டவர் வந்து செய்யாத தவறுக்கு கூட மன்னிப்பு கேட்கறதுக்குரிய பலனை ஆண்டவர் தந்தார். இன்று யாரோ ஒரு மனிதர் இந்த உபவாச ஜெபத்துல நான் செய்யாத தப்புக்கெல்லாம் ஏனா வருது இல்ல, தாழ்ந்து போங்க, பரவாயில்ல, ஆண்டவர் நீதி, உங்கள்கிட்ட அந்த நீதி இருக்கும், உங்கள்கிட்ட அந்த நீதி இருக்கும், உங்கள்கிட்ட அந்த நீதி இருக்கும், உங்கள்கிட்ட அந்த நீதி இருக்கும். அந்த நீதி இருக்கும். ஆனால் நான் சொல்லுவேன், இந்த எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, மத்த 21:42 சொல்ல மாதிரி தள்ளப்பட்ட கல்லை தலைக்கு மூளைக்கல்லா கத்தர் மாத்தினார்ன்றது மாதிரி எக்ஸாம் முடிச்சதுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம் நடந்துச்சு. எல்லாருமே இப்போ வந்து அந்த காலேஜை விட்டு முடிச்சுட்டு ஒவ்வொருத்தருமே வீட்டுக்கு போகிறோம். கடைசி மீட்டிங் நடக்க போகுது. நீங்கள் டைரெக்டாக வீட்டுக்கு போயிட்டு எந்த இடத்துல கன்வென்ஷன் நடக்குதோ அந்த இடத்துல கிராஜுவேஷனுக்கு அவங்க வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாருமே ரெடி ஆகிட்டோம். ஊருக்கு போகிறதுக்கு எல்லாருமே பேக் பண்ணியாச்சு, இந்த லாஸ்ட் மீட்டிங். ஆனால்
தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்டில் பெஸ்ட் ஸ்டூடெண்ட், யாரும் ஒரு கெட்ட பேரும் வாங்காம நல்ல ஒருத்தரை வந்து அடுத்த வருஷம் வார்டனா அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அதான் பைபிள் காலேஜினுடைய வருஷம் இருக்கிற வழக்கம். அதான் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ல பெஸ்ட் ஸ்டூடெண்டை எடுத்து அடுத்த வருஷம் வார்டனா அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. நான் வந்து அதை நினைச்சு பார்க்க கூட முடியாது. ஏன்னா எல்லாத்துலேயுமே நான் வீக்கு. ப்ளஸ் என் பேரில் நிறைய குற்றச்சாட்டு, என் பேரில் நிறைய தவறு இருக்குது. அந்த லாஸ்ட் மீட்டிங் நடந்துட்டு இருக்குது, எல்லாரும் போய் உட்காந்து அந்த சென்ட் ஆஃப் அப்படி கடைசியாக தேர்ட் இயர் முடிக்கும்போது அன்னைக்கு டைரக்டர் ஐயா எழுப்பி நின்று எல்லாத்தையும் பேசிட்டு சரி, பொதுவாக வந்து நாங்கள் வந்து அடுத்த வருஷத்தினுடைய வார்டனை வந்து எப்போவுமே ஃபஸ்ட்டே சொல்ல மாட்டோம், லாஸ்ட்டாக தான் நான் சொல்லுவோம். ஆனால் இந்த வருஷம் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டே சொல்கிறதுக்காக நாங்கள் ஒருத்தரை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் அந்த 35 ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க முன்னாடி நிற்க சொல்கிறாரு, அடுத்து இந்த பைபிள் காலேஜுக்கு வார்டனா நாங்கள் பென்ஸை செலக்ட் பண்ணியிருக்கிறோம், நெக்ஸ்ட் இயர் அவர் தான் வார்டன் அப்படின்னு சொன்னார். சிறியவனை குப்பையிலிருந்து, அது ஒரு பெரிய போஸ்டிங்கோ, ஆனா அன்னைக்கு பொறுத்த அளவில் அது ரொம்ப பெரிய போஸ்டிங் தான். 35 ஸ்டூடெண்ட்டை நம்ம நடத்துற அளவுக்கு தலைவனா உட்கார்றதற்கு எந்த தகுதியுமே இல்லை. அவங்க சாப்பாடு முதற்கொண்டு அவர்களுக்கு செலவு பண்ற இல்லையா, அங்க வர டீச்சர்ஸ் எல்லாரையும் கவனிக்கக்கூடிய பொறுப்பு தான் அந்த பொறுப்பு. அந்த கேம்பஸே பார்த்துக்கிற பொறுப்பு தான் எனக்கு பொறுப்பு. படிப்புல இல்லை, பணத்துல இல்லை, ஆளுல இல்லை, மார்க்ல இல்லை, எதுலையுமே இல்லை. ஆனா யூ செலக்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு நினைச்சாலும், இன்னைக்கு கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டாரு, இன்னைக்கு ஜனங்களை கர்த்தர் கொடுத்தாரு. இன்னைக்கு நினைச்சா நம்ம வந்து அதே மாதிரி ஒரு பைபிள் காலேஜே நம்ம நடத்துற அளவுக்கு ஆண்டவர் நிறைய காரியங்களை ஆண்டவர் கொடுத்து தான் இருக்கிறார். நினைச்சா இன்னைக்கு ஒரு பைபிள் காலேஜ் கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆனா அன்னைக்கு என் பேர்ல அத்தனை மிஸ்டேக். அதான் செய்யாத தவறுக்காக மன்னிப்பு கேட்டு தான் எக்ஸாமே எழுதுனேன். நான் நினைச்செல்லாம் பார்க்கலங்க. ஆகாது என்று தள்ளின கல்லை கர்த்தர் தலைக்கு மூளைக்கல்லாய் மாற்றினார். அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்குது. இன்னைக்கு இந்த 3ஆம் நாள் உபவாச ஜெபத்துல என் கூட நேரில் இருக்கிற யாரோ ஒருத்தர்ட்ட ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறார். 3வது வருஷம் தான் நான் ரொம்ப பாடு அனுபவிச்ச வருஷம். ஆனா 3வது வருஷம் தான் நான் உருவான வருஷம். 3வது வருஷம் தான் நான் ரொம்ப ரிஜெக்ட் பண்ண வருஷம். ஆனா 3வது வருஷம் தான் நான் அங்கீகரிக்கப்பட்ட வருஷம். தீர்க்க தரிசனமா சொல்றேன், உன்னுடைய புறக்கணிப்புக்கு ஒரு பதில் உண்டு. உன்னுடைய ரிஜெக்ஷனுக்கு ஒரு பதில் உண்டு. கர்த்தர் கைவிட்டு விடுவாரா? என்னை நடத்தின தெய்வம் உங்களை நடத்தாம போயிடுவாரா? கண்டிப்பா நடத்துவார். சோ இந்த நேரில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க எத்தனை பேர் இதை பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. நான் உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும்னு நான் நம்புறேன். கண்களை மூடுங்கள். முழங்கால நிற்க முடிந்தால் முழங்கால நில்லுங்கள். நீர் என்னை கைவிடவே மாட்டீர். ஒரு கண்ணுக்கும் தயை தோன்றாமல் போனாலும் நீர் என்னை கைவிடவே மாட்டீர்.